நாம் தமிழர் கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைத்துள்ளது. தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல். அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. இத்தேர்தலில் வெற்றி என்னும் இலக்கை அடையாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது. தமிழ் தேசியம் என்னும் உயரிய தத்துவ முழக்கத்தை எம் முன்னோர்களும் மூத்தோர்களும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தூக்கி சுமந்த போதும் அக்கருத்தியல் முழக்கம் வெகுமக்கள் வடிவம் பெறாமலே இருந்தது. அந்த போதாமையையும் குறைபாட்டையும் முற்றிலும் போக்கி தமிழ் தேசியத்தை வெகுமக்கள் அரசியலாக்கி தேர்தலில் களம் கண்டது நாம் தமிழர் கட்சி. 2016ஆம் ஆண்டு முதலில் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல். சின்னம் பறிப்பு, அதிகார முறைகேடு, அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளையும் தாண்டியும் சாதி, மதம், மது, பணம் என புரையோடி போன சமூக தீங்குகளை கடந்தும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் என்பது பெரும் ஜனநாயக மறுமலர்ச்சியாகும். இத்தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதியேற்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 35, 60, 485 மதிப்புமிக்க வாக்குகளை தந்து நாம் தமிழர் கட்சியை பெரும் அரசியல் ஆற்றலாக உருவெடுக்க செய்த தாய் தமிழ் சொந்தங்கள், போற்றுதற்குரிய பெருமக்கள், வேட்பாளர்களாக களத்தில் நின்ற எம் உடன்பிறப்புகள், எல்லாவுமாக துணை நின்ற அன்பிற்கினிய உறவுகள், உயிரை கொடுத்து உழைத்திருந்த உயிருக்கினிய தம்பி தங்கைகள் என அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் உளவுபூர்வமான அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். இப்படிக்கு செந்தமிழ் சீமான், தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி.